ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலத்தால் அழியாத ஒரு ஞான நகரம், தொலைந்து போன ஒரு பொக்கிஷம், நாலந்தா பல்கலைக்கழகம். பீகார் மாநிலத்துல ராஜ்கிர் என்ற ஊருக்கு பக்கத்துல தாங்க இருக்கு இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமான காலேஜா இது விளங்குச்சான். யோகா, லாஜிக், மெடிசின் எல்லா சப்ஜெக்டையும் அங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. யுவான்ஸ்வாங் மாதிரி வெளிநாட்டுக்காரங்க கூட அதோட கம்பீரத்தையும் அறிவு செல்வத்தையும் புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன். நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சாங்க. இந்த லைப்ரரியின் பரப்பளவு மட்டும் 1 ஏக்கர் பரப்பளவு கொண்டதா இருந்துச்சான். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் விண்மீன் போல பிரகாசித்த அந்த கல்விச்சோலை கிபி 12ஆம் நூற்றாண்டுல மறைஞ்சு போயிருச்சுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தன் அந்த அறிவு சுடரை ஒரே நாள்ல அணைச்சிட்டான். நாலந்தா லைப்ரரிய தீ வச்சு கொளுத்திட்டான். அங்க இருந்த லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஒரே நாள்ல சாம்பல் ஆயிடுச்சுங்க. அந்த லைப்ரரிக்கு தர்மகஞ்சின்னு பேருங்க. அதுல மொத்தம் 9 தளங்களாம். ரத்னசாகர், ரத்னோததி, ரத்னரஞ்சக் அப்படின்னு 3 நூலகங்கள் அதுக்குள்ள இருந்துச்சான். நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய லைப்ரரி ஒரே நாள்ல சாம்பல் ஆயிடுச்சு. இது நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு இல்ல? ஆனா நாலந்தா மறுபடியும் உயிர் தெளிந்துருச்சுங்க. புதுசா ஒரு நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டியிருக்காங்க. இது அறிவோட மறுபிறவின்னு தான் சொல்லணும். சரிங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் கட்டப்பட்டதுன்னு தெரியுமா? குப்தர்கள் காலத்துல குமாரகுப்தரால் கட்டப்பட்டது. அதை அழிச்சது யாருன்னு தெரியுமா? பக்தியார் கில்ஜி. சோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல் இலவசமா கொடுத்து ஃப்ரீயாவே படிக்கவும் வைக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.